தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக OnePlus Y சீரீஸில் 2 டிவியை லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனல் அதோடைய அன்பாக்சிங் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ண 50 இன்ச்க்கான ஒரு டிவிங்க. ஸோ 50 இன்ச்சில் வந்து இந்த Y சீரீஸ் டிவி எப்படி இருக்குது, இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்சிருக்கும் ரொம்ப குயிக்கான ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். பட் மெயினாக இந்த டிவியில் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்ற கருத்துக்களையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus Y1S Pro 50 inch அப்படின்றது தான் இந்த டிவியுடைய மாடல். ஸோ பாக்ஸ் ரொம்பவே சிம்பிளான ஒரு பாக்ஸ் தான். ஸோ உள்ள வழக்கம் போல் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்குங்க. டிவி இருக்குது, அதுக்கான ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ செட்ஸ் இருக்குது, அண்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க, பேட்டரிஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு கேபிளும் வந்து இருக்குது. பில் குவாலிட்டி மற்றும் டிசைனை பற்றி பேசணும்னா இது ஒரு ஜென்ரலாக நீங்கள் ஒரு 43 இன்ச் வாங்கினா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டிசைனில் இருக்குமோ அதே மாதிரியான டிசைன் தாங்க. ஸோ பின்பக்கமாக கொஞ்சம்லாம் பார்க்கறது கொஞ்சம் பெருசாக தான் வந்து இருக்கும். பட் பெசில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு பெசில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ் பக்கத்தில் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சமாக பெருசாக தெரியும், அதுலேயும் OnePlus லோகோ இருக்குது. பட் மற்றபடி 3 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே நல்லா ஸ்லிம்மஸ்ட் பெசில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபீல் நல்லாயிருக்கும். அண்ட் டிஸ்பிளேவை பற்றி பேசணும்னா இது ஒரு 50 இன்ச்சில் ஒரு 4K டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு காமா இன்ஜின் இருக்குது, HDR10+க்கான சப்போர்ட் இருக்குது, 10 பிட் பேனலாகவும் இது இருக்குன்றதுனால உங்களுக்கு கலர்ஸ் நல்லாவே வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் விவிட் மோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும். ஒரு சில டைமில் நல்லா வருது, ஒரு சில டைமில் கொஞ்சம் அப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ப நீங்கள் நார்மல் மோட்லையோ இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பிரைட்னஸ் லெவல்ஸும் ஓரளவுக்கு வந்து நல்லா வருது. எந்த இடத்துலையுமே நீங்கள் லோ லைட்டில் பார்த்தாலுமே சரி, நல்ல டே லைட்டில் வந்து பார்த்தாலுமே சரி, உங்களுக்கு பார்க்குறதுக்கு விஷுவலாக அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய பிக்சர் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் 24 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோக்கான சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. சவுண்ட் வேணால் லவுடாக இருக்கே தவிர கிளாரிட்டி ஓரளவுக்கு சுமாராக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா தனியாக மற்ற ஸ்பீக்கர்ஸ் ஏதாச்சும் வந்து வாங்கி வச்சுக்கலாம். சாஃப்ட்வேர் தான் ஒரு டிவிக்கு ரொம்பவே முக்கியம், நான் எப்போவுமே சொல்கிற விஷயம். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Android 10 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்ஷன் பிளே 2.0 வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆக்ஷன் பிளே வேணும்னா இந்த மாதிரி ஒரு யூஏ இருக்கும். உங்களுக்கு ரிமோட்லேயே கூட அந்த ஆப்ஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நெட் வந்து கனெக்டில் இருக்கும்போது தேவையான எல்லா விதமான கண்டென்ட்டும் உங்களுக்கு கியூரேட் பண்ணி காமிக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வச்சு ஆஸ்திரேலியா நடக்குது, காமன்வெல்த் கேம் இருக்குது, ரீசெண்டாக அந்த படத்துலேருந்து சீரியல்லேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து காமிக்கிறாங்க. எனக்கு இது வேணாப்பா ஜென்ரல் ஹோமுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு யூஏ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன இருந்ததை விட நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா விதமான ஆப்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் இதிலே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் புதுசாக வந்து நீங்கள் ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாலும் இது ஆண்ட்ராய்டு டிவின்றதுனால நீங்கள் நிறைய ஆப்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. நீங்கள் OnePlus உடைய கனெக்ட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களுடைய டிவி வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதாவது வந்து ரிமோட் மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ரிமோட்டை நீங்கள் மறந்து எங்கே வச்சுட்டாலுமே நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் திங் அது வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு OnePlus உடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, OnePlus பட்ஸ் இருக்குது, வாட்ச் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டிவி கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வேகமாக கனெக்ட் ஆகுது அண்ட் லேட்டன்சியும் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கேமிங் மோட் இருக்குது, கிட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கூகுள் டியோக்கான சப்போர்ட்டும் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் தனியாக கேமரா வாங்கி டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். பட் சப்போர்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்பில்ட்டாக DLNA, குரோம் காஸ்ட், மீரா காஸ்ட்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீன் காஸ்டிங்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரே டைமில் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூட வந்து காஸ்டிங் பண்ணலாம். ஸோ காஸ்டிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் பக்கத்து ரூமில் இருந்து இந்த டிவி வந்து உங்களுக்கு சிக்னல் காமிச்சினா கூட நீங்கள் ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியுது. அது வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் அடுத்ததான் நான் இந்த ரிமோட்டை பற்றி பேசணும். ஸோ ரிமோட் நம்ம இது வரைக்கும் பார்த்து அதே மாதிரி ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ரிமோட்டாக இருக்குது. பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் நல்லா இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. சிம்பிளாக ஒரு 7 டிக்கி இவ்வளோ மட்டும் தான் இருக்குது. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Disney+, Hotstar, Netflix, Prime Video முக்கியமான 3 OTTக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பிஞ்ச் பண்ணிக்கலாம். Y1S Pro உடைய 50 இன்ச் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு சில கார்டை யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு 3,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாக டிஸ்கவுண்ட் வந்து தராங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்பெஷல் சேல்லாம் வாங்கும்போது இன்னும் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வாங்கும்பொழுது அதெல்லாம் என்ன இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இந்த டிவியை பற்றின ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறீங்களா என்னன்றதை முடிவு பண்ணி பாருங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.